ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான இட்லி தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். வாங்க இப்போது கம்பில் தோசையும் இட்லியும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கம்பு 1 கப், இது இங்கிலீஷில் பேர்ல் மில்லட்னு சொல்லுவாங்க. அரிசி 1 கப், நான் இங்கே இட்லி அரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசி 1 கப், உளுந்து 1/4 கப். இது கூடவே வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு நல்லா 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வைங்க. கம்பில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கம்பு உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இது உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அது டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பில் அயன் சத்து அதிகம், அதனால அனீமியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு டயட்டில் இருக்கவங்களுக்கு கம்பு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இப்போ இது 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சியிலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தோசை ஊற்றும் போது நல்ல முருகலாக வரும். இப்போ இதை அரைச்ச மாவை ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் புளிக்க விட்டுறலாம். இப்போ புளிச்ச மாவை நீங்கள் இட்லி தட்டில் இது எண்ணெய் தடவி இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லி ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாவில் நார்மலாக நீங்கள் தோசை ஊற்றுற மாதிரி தோசையும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம நார்மலாக இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிறுதானியங்களையும் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோசையும் இட்லியும் செஞ்சு தரும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.